நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே யோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகி ஆண்டவர் விரும்புகின்றார். காருண்ய தெய்வம் விரும்புகின்றார். நீங்க பரிசுத்தமா வாழணும்னு, பாவத்திற்கு விலகணும்னு, நரகத்திற்கு விலகணும்னு, வேதனைக்கு விலகணும்னு, விடுதலையோடு வாழணும்னு இயேசு விரும்புகின்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. வேதத்தில் உள்ள மகத்துவத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும். போதக சமர்த்தனாய் பிரசங்கிக்கவே புதிய எண்ணெயால் அபிஷேகியும். பாவிகள் மனந்திரும்ப பரலோகம் மகிழ்ந்திட பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பாவம் போக்க இந்த உலகிலே வந்தவரே, இயேசு என்ற பெயரிலே இந்த உலகிலே வந்தவரே, இருளை நீக்கினீரே, வெளிச்சமாக உதித்தீரே. கொஞ்ச நேரம் உடைய வேத வசனத்தை, நீர் விரும்புகின்ற வேத வசனத்தை, ஒருவன் மறுபடியும் பிறக்கணும், எனக்கு விருப்பம் அதுதான் சொல்லி கொண்டிருக்கின்ற கர்த்தராகி ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பிள்ளைகளாகிய இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிற பழையவைகள், பாவமாகிய நரக பயணத்தை தொடர வைக்கிற, வேதனையை தொடர வைக்கிற பாவமாகிய அந்த பழையவைகள் ஒளியும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற பரலோக ராஜ்யத்திற்குரிய பரிசுத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஜாதிகளுக்கும், ஒவ்வொரு பாஷைக்காரர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதை யூடியூப்ல, செல்ல, இன்னும் டிவியில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்தம் உண்டாகட்டும், புது சிருஷ்டி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தையை பவுல் என்ற பக்தன் உங்கள் மேலே ஒரு அக்கறையோடு, ஒரு ஆசையோடு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து இரட்சகராக இயேசு வர காத்திருக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கின்ற, வாஞ்சையை உண்டாக்குகின்ற பவுல், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை வைத்து
கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடலை நான் போன முறை புது சிருஷ்டி என்று சொல்லி ஒரு பாகம் நம்ம தியானித்திருக்கிறோம், அதில் பாடினோம். இன்றைக்கு கர்த்தர் அதிகமாக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பாடலை பாடிட்டு பிரசங்கத்துக்குள்ளே போகலாமா? நீங்கள் கூட பாடுவீங்களா? ஆர்வமாக இருக்கிறீர்களா? ஆசையாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். இதை நீங்கள் வாயால சொல்லுவீர்களா? உள்ளத்தால நம்பி 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 விசுவாசித்து விசுவாசித்து சொல்லுவீர்களா? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், எனக்குள்ள இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒழியணும், புதுசு வரணும், பழசு ஒழியணும், புதுசு வரணும். வாஞ்ச ஆசை தாகம் கொள்ளுவீர்களா? அப்படி தாகம் கொள்ளுகிற போது கிறிஸ்து மகிழ்வார், கிறிஸ்து இயேசு மகிமைப்படுவார். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன. இதனா அழகுபடுத்தி அலங்கரித்து பாட ஆசைப்படுகிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு பொக்கிஷத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழையவைகளை, கட்டுக்கதைகளை, அவைகள் மூலம் கலங்கடித்து கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் என்னை விட்டு அகற்றின அந்த வைராக்கியத்தோடு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், கிறிஸ்து மேல நாட்டத்தோடு புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. சேர்ந்து சொல்லலாமா? பழையவைகள் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. சொல்லுங்க சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. பாவம் பழசுதான், பாவத்திற்கு சம்பளமாக இருக்கின்ற நரகம் பழசுதான். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பரலோகம் நரகம்னு. பாவம் பழசுதான், பாவத்திற்கு சம்பளமாகிய மரணம் நரகம் பழசுதான். பரலோகம் புதுசுதான், பரிசுத்தம் புதுசுதான். பரிசுத்தத்திற்கு பரிசாகிய பரலோக ராஜ்யம் புதுசுதான். பாவம் பழசுதான், பாவத்திற்கு சம்பளமாகிய மரணம் பழசுதான். பாவம் பழசுதான், பாவத்திற்கு சம்பளமாகிய நரகம் பழசுதான். பரிசுத்தம் புதுசுதான், பரிசுத்தம் புதுசுதான். பரிசுத்தத்திற்கு பரிசாகிய பரலோக ராஜ்யம் புதுசுதான். பரிசுத்தத்திற்கு பரிசாகிய பரலோக ராஜ்யம் புதுசுதான். பரிசுத்தத்திற்கு பரிசாகிய பரலோக ராஜ்யம் புதுசுதான், 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 புதுசுதான். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது
சொல்லலாமா? பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இப்படி நீங்க சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், வாஞ்சையா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன். அதனால தான் கண்விழிப்போடும் நெருக்கத்தோடும் வருத்தத்தோடும் ஓட்டத்தோடும் கர்த்தராகி ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த வேத வசனத்தை, பொக்கிஷத்தை உங்களுக்கு பாடலாக பாடி அறிவிக்கிறேன். உங்களுக்குள் இருக்கிற பாவமாகிய பழசு ஒளிஞ்சிரணும். பரிசுத்தமாகிய அந்த புதுசு உங்களுக்குள்ள வந்துடணும். யோசேப்பை பார்த்தீர்களா? யோசேப்பு பாவம் செய்வதற்கு சரியான டைம் கிடைத்த போதும், நேரம் கிடைத்த போதும் அசுத்தத்திற்குள்ள அவன் போகல, அக்கிரமத்திற்குள்ள போகல, அபிவிசுவாசம் கொள்ளல. என்ன செஞ்சான்? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டான். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தார், புது சிருஷ்டியாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தார், புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. அந்த யோசேப்பை போல நீங்க வாழுவீர்களானால் அநேக ஜாதிகளை, அநேக நாடுகளை, அநேக தேசத்தை போஷிக்க உங்களை தலைவனாக்குவார் இயேசு. பழையவைகளை ஒளிச்சிருங்க, பரிசுத்தமாகிய புதுச கொண்டு வந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர்கள் நிறுவம் 4 அதிகாரத்தில் இப்படியாக 22வது வசனம் 23, அதில் ஒரு சில மூன்று வசனத்தை வாசிக்கலாம். 22, 23, 24. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய மனுஷன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருக்கிற, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. எப்படி தரித்து கொள்ளணும்? அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள், மோசம் போக்கும் இச்சைகள். தாவீது இச்சித்தான் உப்பரிக்கையில் நின்று இன்றைக்கு அநேக இச்சைகளை தூண்டக்கூடிய சம்பவங்கள், காட்சிகள் இந்த உலகத்தில் பணத்தை விரயமாக்கி அழகுபடுத்தி அலங்கரித்து அவைகளை உலகத்திற்குள்ள அனுப்புகின்றாங்க. பழச நரகத்திற்கு போகிற பாதைய ஒவ்வொரு பெரிய பெரிய படித்தவர்கள், பண்டிதர்கள், ஞானவான்கள், அறிவாளிகள் அவைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா நாங்க உங்களுக்கு அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய இவைகளெல்லாம் மோசம் போக்கக்கூடிய இச்சைகளை கொடுக்கக்கூடியவைகள். நம்பாதீங்க. உலகத்தில் உள்ளவைகளை, கட்டு கதைகளை, காம விகாரங்களை, அசுத்தங்களை, அக்கிரமங்களை நம்பாதீங்க. அது நரகத்திற்கு போகிற வழிய உங்களுக்கு காட்டும். நான் உங்களுக்கு அறிவிக்கின்ற இயேசுவும் அவருடைய வேத வசனமும் நான் பாடுகின்ற புதிய கர்த்தர் கொடுத்த பாடலும் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சொல்லும். பழையவைகளை ஒழிச்சிரும், புதியவைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு கொடுக்கும். பாருங்க, இச்சைகளும் மோசம். இச்சை கெட்டு போகக்கூடியது, பழையது. யாராவது மோசம் போக்கக்கூடிய வில்ல எடுப்பாங்களா? இச்சையினால உனக்கு பலவீனம் உண்டாயிரும், உன் அழகெல்லாம் போயிரும், உன் ஆரோக்கியம் எல்லாம் போயிரும், மறுபடி பலவீனமாய் போயிருவ, நீ வியாதிப்பட்டுருவ. இச்சிக்கிற போது மருத்துவரிடத்தில் போயிருப்ப. அது உனக்கு வேண்டாம். பழசு வேண்டாம், பாவம் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம். அதனால
மோசம் வேண்டாம். மோசம் போக்குகின்ற இச்சைகளாலே கெட்டு போனவைகளை யாராவது விரும்புவாங்களா? ஒருவராகிலும் விரும்ப மாட்டாங்க. அதனால் கெட்டுப்போன அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டுட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. நான் இது உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்கின்றேன். பவுல் கொடுத்த ஆலோசனை, இயேசு கொடுத்த ஆலோசனையை பவுல் கொடுத்தான். பவுல் கொடுத்த ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, ஜோசுவா டிவி மூலமாக உங்களுக்கு சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கின்றோம், அனுப்புகின்றோம். இதை நீ உன் மனதில் கொண்டு இயேசுவிடம் இன்றே வந்தால். பிரியமானவர்களே, இது உங்க மனதில் கொள்ளுகிறீர்களா? மோசம் போக்குகிற இச்சையை மனதில் கொள்ளுங்க. வேண்டாம், இது கெட்டு போகக்கூடிய பழைய மனுஷன் வேண்டாம். இதை நீ உன் மனதில் கொண்டு இயேசுவிடம் இன்றே வந்தால் தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. இதை நீ உன் மனதில் கொண்டு இயேசுவிடம் இன்றே வந்தால் தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. இதை நீ உன் மனதில் கொண்டு இயேசுவிடம் இன்றே வந்தால் தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. உனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த பரலோகில் ஒரு இடம் உண்டு. தம்பி தங்கச்சி, உனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த பரலோகில் ஒரு இடம் உண்டு. இங்கேயும் சந்தோஷம், அங்கேயும் சந்தோஷம், இங்கேயும் சந்தோஷம், அங்கேயும் சந்தோஷம், கொண்டாட்டம் மனதினிலே தான். இங்கேயும் சந்தோஷம், அங்கேயும் சந்தோஷம், கொண்டாட்டம் மனதினிலே தான். தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. உன் துக்கம் சந்தோஷமாகும், நம் பக்கம் இருக்கும் இயேசுவினால். பழைய வாழ்க்கை ஒழிச்சிட்டனா, பாவத்திற்கு விலகிட்டனா, நீ உத்தமமா வாழ்ந்தனா, உன் துக்கம் சந்தோஷமாகும். உன் துக்கம் சந்தோஷமாகும், உன் பக்கம் இருக்கும் இயேசுவினால். சஞ்சலமும் ஓடிவிடும், திப்பும் ஓடிவிடும், சஞ்சலமும் ஓடிவிடும், தவிப்பும் ஓடிவிடும், கொண்டாட்டம் மனதினிலேதான். சஞ்சலமும் ஓடிவிடும், வருத்தமும் ஓடிவிடும், கொண்டாட்டம் மனதினிலேதான். தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. உன் நோய்களை என் இயேசு சுமந்தாரே சிலுவையிலே தான். உன் நோய்களை என் இயேசுதான்
பலவீனம் நீக்கிடுவார், புது பலனை தந்திடுவார். பலவீனம் நீக்கிடுவார், புது பலனை தந்திடுவாய். தழும்புகளால் சுகமாக்குவார். பலவீனம் நீக்கிடுவார், புது பலனை தந்திடுவார். தழும்புகளால் சுகமாகுவாய். கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமாகுவாய். தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. இதை நீ உன் மனதில் கொண்டு இயேசுவிடம் இன்றே வந்தாய். தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. தளராமல் வளர்வாய் நீ, குறுகாமல் பெருகிடுவாய் நீ. இந்த வாஞ்சையோடு, நீ ஆசையோடு இந்த வேத வசனத்தை வாசிச்சு தியானிச்சு கிறிஸ்து கூட வாழ்வீர்களா? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகின்ற இச்சைகளை ஒழிச்சிருங்க. கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சி போட்டுருங்க. உங்க உள்ளத்துல புதிதான புதுசு உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்களா? யாரும் பழச விரும்ப மாட்டாங்க. புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிய ஆவி நான் போய் உங்களுக்கு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய வேற ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்தியாவியானவரை அறியாமலும் காணாமலும் இருப்பதினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுடனே இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா? பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை, புதிய ஆவிய தரித்து கொள்ளும்படி நம்ம அப்படியே தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. பிரியமானவர்களே, நம்ம பழையவைகளை ஒளிச்சிருவோமா? பக்தனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகின்றான், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணல. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடல. அவருடைய பிரமாணங்களை ஒன்றையும் நான் தள்ளி போடல. அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் மன உண்மையுள்ளவனா இருந்து என் துர்க்குணங்களுக்கெல்லாம் என்ன விலக்கி காத்து கொண்டேன். ஆனபடியினால் கர்த்தரிய நீதிக்கு தக்கதாக, என் உண்மைக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். உங்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்திலும் உத்தமத்திலும் ஒழுக்கத்திலும் கர்த்தர் விருப்பத்திலும் நீங்க வாழுவீர்களானால், கிறிஸ்துவுக்குள் இருந்து பழையவைகளை ஒழிப்பீர்களானால், புதிய சிருஷ்டி ஆகுவீர்களானால் கிறிஸ்து மகிழுவார். அவர் கொடுக்கிற பரிசு, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மனம் திரும்பி வந்துட்டான்னா பரலோகத்துல மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்லி இயேசு சொன்னார். பார்த்தீர்களா? சொல்லுங்க, என்னால இன்றைக்கு பரலோகம் மகிழட்டும். நான் மனம் திரும்புதேன், நான் கிறிஸ்துவுக்குள் வந்துருதேன், பழச ஒழிச்சுட்டேன். கெட்டு போகிறது அந்த இச்சைகள் வேண்டாம், மோசம் போக்கக்கூடியவைகள் வேண்டாம், அழியக்கூடியவைகள் வேண்டாம், நரகத்தின் பாதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீர்களா? அழைக்கின்றார் இயேசு உன்னை, வருவாயா இயேசுவிடம் நீ? அழைக்கின்றார் இயேசு உன்னை, வருவாயா இயேசுவிடம் நீ? ஒரு பாவி பூமியிலே மனந்திரும்பி வருகையிலே, ஒரு பாவி பூமியிலே மனந்திரும்பி வருகையிலே,
பரலோகில் சந்தோஷம்தான். இதைத்தான் வாஞ்சிக்கிறார் இயேசு. இதற்காகத்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் இயேசு. இதற்காகத்தான் மாம்சத்தில் வந்தார் இயேசு. இதற்காகத்தான் இந்த பூமியில் வந்தார் இயேசு. மனுஷன் மனுஷி மனம் திரும்பணும், பரலோகம் மகிழணும். அந்த வாஞ்ச உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். அநேகருக்கும் இதை நீங்க கொடுங்க. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பாவ பலியாக எங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரே, பழையவைகளை சிலுவையில் ஒழித்தவரே, புதியவைகளை எங்களுக்கு உயிர்த்தெழுந்து புதிய ஆவியை கொடுத்தீரே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒரு சில ஆத்துமாக்களாவது நீர் கொடுத்த வேத வார்த்தைகளை பிரசங்கிக்கின்ற அடிமை பாடி பிரசங்கித்தும் நாமத்தை பிரஸ்தவப்படுத்துகின்ற இவைகளை கேட்டு ஒரு சிலராவது பரலோகம் வரட்டும். பாவிகள் மனம் திரும்பட்டும், பரலோகம் மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.